கர்த்தர் எவனமாக நம்மை நடத்தப் போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். வாசியங்கள் எசேக்கியேல் 2வது அதிகாரம் வசனம். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு 3 காரியங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள், அதை அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். இப்படி அவர் என்னோடே பேசும்போது என்கிற காரியத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆவி எனக்குள் வந்து அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நிற்கும்படி செய்தது, காலூன்றி நிற்கும்படி செய்தது, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என்னுடைய பேசுகிற சத்தத்தை கேட்டேன், இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதாவது கர்த்தருடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது நம்மை காலூன்றி நிற்க செய்கிறது. ஹல்லேலூயா. காலூன்றி நிற்க செய்கிறது. நாம் காலூன்றி நிற்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு பேசுவதையும் தேவ ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறதையும் தேவனுடைய சத்தத்தையும் நாம் கேட்க போகிறோம். எதனாலனா காலூன்றி நிற்பதனால். ஹல்லேலூயா. அவர் நம்மை காலூன்றி நிற்க செய்கிற மாதம் என்று இந்த மாதத்துக்கு நான் பெயர் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் காலூன்றி நிற்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், என்ன ஆயிருக்கும்? ஒரு வேளை படுத்து கிடந்திருப்பான், செத்து கிடந்திருப்பான், மரித்தவனாக இருந்திருப்பான், தேவனை விட்டு விலகி இருக்கிறவனாக இருந்திருப்பான், ஒருவேளை பின்மாற்றத்தில் இருந்தவனாக இருந்திருப்பான், தேவனை அறிந்தும் அறியாதபடிக்கு அவன் கண்கள் குருட்டாட்டம் பிடித்ததாக இருந்திருக்கும், அவன் படுத்து செத்து கிடந்தவனாக இருந்திருப்பான். ஆகையினால தான் கர்த்தர் இந்த மாதத்தில் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ காலூன்றி நில் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் காலூன்றி நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நன்மைகளை அவர் உயிர்ப்பிக்க அவர் விருப்பப்படுகிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் விருப்பப்படுகிறார், அவர் ஆசை கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜீவனை அவர் உயிர்ப்பித்து காலூன்றி நிற்கும்படி உங்களை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ காலூன்றி நில் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, நீ காலூன்றி நில் அப்படின்னா உங்களுடைய மறைத்து போன உங்களுடைய இருதயம் ஆவியாக இருக்கலாம், உங்களுடைய மனசாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், அந்த காரியங்களை மரித்து போய் கிடக்கிற காரியங்களை காலூன்றி நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நிச்சயமாகவே நீங்கள் காலூன்றி நிற்கிற மாதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. காலூன்றி நின்னா என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். காலூன்றி நிற்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்ம இடத்துல பேசுகிறவராக இருக்கிறார். ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆல்ரெடி நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். ஒருத்தங்க உயிரோட ஜீவனோடு இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். பாருங்க, அதனால் நாம் இந்த மாதத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறோம். எப்படி? காலூன்றி நிற்பதினால். ஹல்லேலூயா. நீங்கள் 2 காலை ஊனி நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஜீவனோடு தானே இருக்கேன், உயிரோடு தானே இருக்கேன். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஆவிக்குள்ளாக காலூன்றி நிற்க தேவன் ஆசைப்படுகிறார், விருப்பப்படுகிறார். அப்படின்னா நீங்கள் ஆவிக்குள்ளே காலூன்றி நிற்கும்படியாக கர்த்தர் ஆசைப்படுகிறார். நீங்கள் ஆவிக்குள்ளே இன்னும் எழுந்து நிற்கணும். ஏன்னா மரித்து போன மாதிரி இருக்குது. ஆவியில் நீங்கள் மரித்து போன மாதிரி இருக்கிறது. இந்த மாதத்திலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுந்து நிற்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆவியில் மரிக்கிறதுனா என்ன? தேவனுடைய திட்டங்களையும் தேவன் இந்த பூமியில் இந்த நாம் வாழ்கிற நாட்களில் என்ன செய்கிறார், என்ன செய்ய விரும்புகிறார், நான் என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பது, அல்லது தேவனையே அறிந்து கொள்ளாமல் இருப்பது, அல்லது பின்மாறி கிடப்பது. தேவனை அறிந்தும் நம்ம தேவனிடத்தில் போகாமல், ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம,
அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாமல் வெறுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் பாருங்க, அல்லது தேவனுக்கு விரோதமாகவே செய்கிற காரியங்கள் பாருங்க, இது எல்லாமே செத்து கிடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் அவைகளை உயிர்ப்பித்து உங்களை காலூன்றி நிற்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகளை அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் 26:16 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 26:16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். அதற்காக உனக்கு தரிசனமானேன். இது சவுலை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்கள். சவுல் சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் சிறைப்படுத்தவும், அவர்களை அடிக்கவும் கொல்லவும் இப்படி மோசமான சூழ்நிலைகளை செய்து கொண்டிருந்தான். என்னென்று சொன்னால், அவன் படித்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே இருந்த காரியங்களை சவுல் செய்து கொண்டு வந்தான். அதுதான் நியாயம் என்று அவன் நினைத்திருந்தான். அதுதான் சபைகளை உயிர்ப்பிக்க பண்ணுதல் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அந்த வாழ்க்கையே நித்திய ஜீவனை அளிக்கிற வாழ்க்கை என்பதை அவன் மறந்து போனவனாக இருந்தான். இந்த சூழ்நிலைகள் தான் மரித்து கிடக்கிற சூழ்நிலை. அவன் ஜீவனோடு கூட இருந்து சபைகளை துன்பப்படுத்தின போதிலும் அவன் துன்பப்படுத்தின அந்த நேரங்களிலே அவன் உயிரோடு தான் இருந்தான். சபைகளை போய் அடித்தான், துன்பப்படுத்தினான். அவனுக்குள்ள ஜீவன் இருந்தான். ஆனாலும் அவன் மரித்தவனாக இருந்தான். ஏன் மரித்தவனாக இருந்தான்? கிறிஸ்துவை அறியாதவனாக இருந்தான். ஆகையினால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது காலூன்றி நில் என்று அவன் சவுலின் இடத்துல சொல்லுகிறார். எப்பொழுது அவன் காலூன்றி நின்றானோ அப்பொழுது தரிசனத்தை நீ பார்க்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து அவன் இடத்துல சொல்லுகிறார். நீ எப்போ மரித்ததிலிருந்து எழுந்திருக்கிறாய், நீ எப்போ மரித்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து நிற்கப் போகிறாய், காலூன்றி நிற்கப் போகிறாய், அப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்வார். எப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அந்த நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். பவுல் சபைகளை துன்பப்படுத்தும் பொழுது ஜீவன் உள்ளவனாக இருந்தாலும் அவன் மரித்தவனாக இருந்தான். அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் மரித்தவனாக இருந்தான். நித்திய ஜீவன் அவனுக்குள்ளாக இல்லாத இருந்தது. அவன் காலூன்றி நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதில் அது அறிவதே நித்திய ஜீவன் என்று போடப்பட்டிருக்கிறது. பவுல் சவுலாக இருந்த காலத்திலே அவன் முதலாவதாக இயேசு கிறிஸ்து, அவன் ஏற்கனவே பிதாவை அறிந்திருந்தான். அதை குறித்ததான காரியங்களை தான் அவன் எல்லாருக்கும் அவன் சொல்லி கொண்டு வந்தான், சபைகளுக்கு சொல்லி கொண்டு வந்தான். அதை அறியாத ஜனங்களை, அதை கேட்காத கீழ்ப்படியாத ஜனங்களை கொன்று அவன் அந்த சபைகளை துன்பப்படுத்தி வந்தான். ஆனாலும் அவன் மரித்தவனாய் இருந்தான். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொண்டானோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தரிசித்தானோ, அதாவது சூரியனுக்கு மேலான ஒரு வெளிச்சத்தை அவன் பார்க்கிறான். பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 12வது வசனமா வாசிங்க. இப்படி செய்து வருகையில் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். பாருங்க, சூரியனிலும் அதிகமான ஒரு ஒளி அவன் மேல் பிரகாசித்து தான் இந்த காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அவன் அவ்வளவு நாட்கள் இருளில் இருந்தான். தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை சவுலினுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டார். சவுல் பவுலாக மாறினான். பவுலாக மாறின உடனே அவன் செய்த முதல் காரியம்,
காலூன்றி நின்றான். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறான், இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறான், இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மைகளை அவன் அப்பதான் அந்த வெளிச்சத்தில் பார்க்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு இருள் தான் அவன் வாழ்க்கையில். அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உயிரோடு இல்லை, அவன் மரித்தவனாக இருந்தான். அவன் அப்படி காலூன்றி நிற்கும் பொழுது அவன் தேசங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய பகுதிகளிலே அவர் வல்லமையாக அவர் பயன்படுத்த போகிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக காலூன்றி நிற்கிற மாதமாக இது இருக்கிறது. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களோடு கூட இருந்து செயல்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். பவுல் செய்யாத அற்புதங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து செய்த அத்தனை அற்புதங்களையும் அவன் செய்தான், அதுக்கு மேலான அற்புதங்களையும் அவன் செய்தான். அவன் செய்யலை, கிறிஸ்து அவன் மூலமாக செய்தார். கவனிங்க, அவனை வச்சு கர்த்தர் அவ்வளவு பயன்படுத்தினார். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே உங்களை வல்லமையாக அவர் பயன்படுத்த போகிறார். காரியம் ஒன்றே ஒன்று, நீங்கள் கால் ஊன்றி நிற்கப் போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் காலூன்றி நிற்கும் பொழுது கர்த்தர் சகல நன்மைகளினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் காலூன்றி நம்ம சபைக்கு ராயல் கிரவுன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் இங்கிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் காலூன்றி நிற்கிற மாதம் இது. அல்லேலூயா. நீங்கள் காலூன்றி நிற்கப் போகிறீர்கள். தேவனுடைய வல்லமையை நீங்கள் சுமக்க போகிறீர்கள். தேவனுடைய வல்லமை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீர்கள். சபைகளும் தேசங்களும் இதை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே சவுலை பவுலாக மாற்றின இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒளி, சூரியனை காட்டிலும் மேலான ஒரு ஒளி அவனுடைய இருளை போக்கினது போல கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய எல்லா இருளையும் போக்கி அந்த பின்மாற்றத்தில் இருந்த தேவனை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருந்தோன்னு நினைக்கிற, அல்லது தேவனை அறிவதற்கோ அல்லது வேதத்தை வாசிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ கூட நமக்கு பிசாசு நம்முடைய கண்களை இருளாக்கி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து ஒரு ஒளியை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இது என்ன மாதம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது 4வது மாதம், ஏப்ரல் மாதம்ல எசேக்கியேலை எடுத்து அதே அதிகாரத்தை எடுத்து எசேக்கியேல் 2 நம்ம வாசித்தோம் இல்லையா. இந்த வார்த்தைகள் எல்லாம் 1வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. எசேக்கியேல் 1வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. 1வது அதிகாரத்துடைய கடைசி வசனம் வாசிங்க. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் நம்ம அந்த வெளிச்சம் நம்ம மேல் வீசுகிறதோ, எப்பெல்லாம் தான் ஒரு ஒளி மேல் வீசுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். அல்லேலூயா. நம்ம கேட்கிற வசனங்கள், நம்ம கேட்கிற இந்த செய்திகள் எல்லாம் எப்பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். கேட்க பழகணும்னா என்ன? நாம் ஜீவன் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஜீவன் உள்ளவர்களாக மாறணும்னு என்ன? ஆவியில் அவைகளை கேட்க வேண்டும், ஆவியில் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த முடியும். நம்ம காலூன்றி நின்று தேவனுடைய வல்லமைகளை சுமந்து தேவனுடைய வல்லமைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. வார்த்தை மாம்சமாக இந்த பூமியில் வந்து அவர் சொன்ன சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, அல்லது வேதத்தினுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அதை ஆவியில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் காலூன்றி நிற்கிறது. காலூன்றி நின்றால் மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து அதை வாசிங்க. அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அடுத்த பக்கத்துல திருப்பி அப்படி வாசிங்க. அவர் என்னை நோக்கி பாருங்க, கவனிங்க. பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன், அவர் என்னை நோக்கி. இதெல்லாம் தொடர்ச்சி தான். அந்த 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் 1வது அதிகாரம் 2வது அதிகாரமும் அது ஒரு தொடர்ச்சியான காரியங்கள் தான். அதாவது நம்ம படிப்பதற்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதிகாரம் 1 அதிகாரம் 2ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது அதிகாரம் 1 தொடர்ச்சி தான் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். அதோட 2வது அதிகாரத்தோட முதல் ஆரம்பிக்குது,
அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி முதல்ல ஆண்டவர் சொல்றது நீ காலூன்றி நில் என்று சொல்லுகிறார். அப்போ 1வது அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான் இந்த 2வது அதிகாரம்னா 1வது அதிகாரத்துடைய 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 4ஆம் மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 4வது மாதத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற வார்த்தை காலூன்றி நில். ஹல்லேலூயா. இந்த 4வது மாதம் கர்த்தர் நமக்கு நிச்சயப்படுத்தி சொல்லுகிறார். 2-3 முறை நிச்சயப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ காலூன்றி நில், நீ ஜீவனோடு இரு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கரங்களை கொண்டே கர்த்தர் வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மாதம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்படுகிற மாதம், நாம் காலோன்றி நிற்கிற மாதம், கர்த்தர் என்னோடு பேசுகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு இவ்வளவு பெயர்கள் இருக்குது. நிச்சயமாக இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. காலூன்றி நில்லுங்கள். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க. தேவ ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிப்பார். காலூன்றி நில்லுங்கள், காலூன்றி நில்லுங்கள், காலூன்றி நில்லுங்கள். இவ்வளவு நாள் மரித்த சூழ்நிலைகள் இருந்தாலும் காலூன்றி நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் கிருபைகளையும் தர போதுமானவராய் இருக்கிறார். அவர் காலூன்றி நிற்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிற சத்தத்தை கேட்டேன். அந்த ஆவி நமக்குள் வரும் பொழுது, எப்பொழுதுமே தேவ ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்மை காலூன்றி நிற்கச் செய்கிறார். நாம் அவரை நிறுத்தி, ஆவியானவரே நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி, என் குடும்பத்தில் செயல்படுங்க, என் தொழிலில் செயல்படுங்க, என் வேலை ஸ்தலங்களில் செயல்படுங்க, எனக்குள்ளிருந்து வெளிப்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஆவியானவரை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். காலூன்றி நிற்பது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்தையும் நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை காலூன்ற செய்கிற ஆவியானவர், ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி செய்கிற ஆவியானவர் இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பவுலை ஹல்லேலூயா தேவன் அந்த தமஸ்கு நேர் வழியிலே அவர் சந்தித்த பொழுது அவன் காலொன்றி நின்றான் என்று வாசிக்கிறோம். அதன் பிறகு அவன் பல பட்டணங்களுக்கு பல தேசங்களுக்கு சென்று தேவனுடைய நாமத்தை அவர் பறைசாற்றினார். ஓஹா ராமா ஷேகே ரீபா நாலா ராபா ரிதல ரமா குராதல ரீபா ஷேபே தேகே ரீபா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காலொன்றி நிற்கச் செய்வது தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கதான். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய நாமத்தை சுமந்து செல்கிறவர்களாக, தேசங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் உங்கள் இந்த சமுதாயத்தையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற்றும்படியாக கர்த்தர் உங்களை காலூன்றி நிற்கச் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ கரம் அதை செய்கிறது. நீங்கள் இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் 2026 வருஷத்தினுடைய ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களை காலூன்றி நிற்கச் செய்கிறார். ஆவியானவர் உள்ளே வரும்பொழுதுதான் காலொன்றி நிற்க முடியும். ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது தேவ சத்தத்தை கேட்கும்படி உங்கள் காதுகளை உங்கள் செவிகளை கர்த்தர் திறக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் இவ்வண்ணமாக ஆசீர்வாதங்களை உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் பேசுகிற மாதம், கர்த்தர் காலொன்றி நிற்க செய்கிற மாதம், ஆவியானவர் கிரியை செய்கிற மாதம், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கும் மாதம். இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மாதமாக இருப்பதாக. தேவன் எங்களை காலொன்றி நிற்க செய்ய போகிறார். பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய பின்மாற்றத்திலிருந்து, தேவனை அறியாதபடிக்கு நாங்கள் தள்ளி இருந்த காலத்திலிருந்து, வேதத்தை வாசிக்க முடியாத இருந்த காலத்திலிருந்து, ஜெபிக்க முடியாத இருந்த காலத்திலிருந்து, ஆராதிக்க முடியாத இருந்த காலத்திலிருந்து கர்த்தர் உயிர்ப்பித்து காலொன்றி நிற்க செய்கிற மாதம் என்கிற இந்த மாதத்தை நாங்கள் டிக்ளேர் in the mighty name of Jesus Christ of Nazareth. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலொன்றி நிற்கச் செய்கிற மாதத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த அவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ ஆவியானவர் கிரியையை நீங்கள் பார்க்க முடியும்.
உங்களுக்குள்ளாக வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறார் வருகிற இந்த மாதத்தில். ஓ ஹல்லேலூயா. 2026 ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் வல்லமையாய் பயன்படட்டும் அப்பா. நல்ல பிசாசுகளை துரத்தட்டும், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கட்டும், மரித்தவர்களை எழுப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, சமாதானத்தை சந்தோஷத்தையும் குடும்பங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் அப்பா நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஆனால் இந்த வார்த்தைகளை கொடுத்த உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை எங்களை வழி நடத்தட்டும். நாங்கள் காலொன்றி நின்று காரியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன்.